இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு வைக்கலாம். அதுக்கு க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க இதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிக்கலாம். வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் நைஸாக இருந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கியாச்சு. இந்தமாரி தக்காளியோட கலர் மாறிடணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. தனியாத்தூள் 1 கரண்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சங்கரா மீன் தான். மீன் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இப்போ மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் வச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.